கட்டாயமா இந்த படத்தோட அறிவிப்பு வந்து தடதுபுடலா வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது காரணம் இதுக்கு பின்னாடி தான் அரசியல் இருக்கா? ஏன்னா இதோட பேனர் வந்து ரெட் ஜெயின் தான் பண்றாங்க. இன்பன் உதயநிதி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ரொடியூசரா வந்து அவர் நிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த தேர்தல் டைம்ல இந்த மாதிரி ஒரு படத்த டக்குன்னு இவங்க 2 பேரும் போட்டு பண்றது, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா சார்? இல்லை இருக்கலாம். இப்போ இந்த இந்த அறிவிப்பு ரெட் ஜெயின் பேனரு இது எல்லாமே இப்போ தேர்தல் நேரத்தில் இன்னொன்று வேற ஒன்று எதையோ ஒன்று இறக்குவாங்க. அப்போ ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் ஒன்றாவே வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ ஓடிடி தளங்களில் படத்தை வந்து அடுத்த வருஷத்து படத்தை இப்போ வாங்குறாங்க. அப்போ இந்த படம் 2027 ரிலீஸ் ஆக போகிற படம். அப்போ 2026 இந்த படத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த இவ்வளோ வேலைகள் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டிங்கன்னா அதற்கான ரிசர்வேஷன் அங்கே அமைஞ்சிரும். ஸோ அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இந்த எலெக்ஷன் டைமில் கமல் ரொம்ப பிஸி ஆகிடுவார். அவர் ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவார். அந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு ஷூட்டிங் நடத்த முடியாது. ரஜினி கூட தேர்தல் நேரத்தில் பல தலைவர்கள் நம்மளை வந்து சந்திப்பாங்க, நமக்கு ஒரு தர்ம சங்கடமாக மாறும். அதனால் நம்ம கிளம்பி எங்கேயாவது இமயமலை பார்க்க போயிடலான்னு நினச்சிட்டு இருக்காரு, அல்லது வெளிநாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கும்போதே இதை எடுத்துடலான்னு நினச்சி எடுத்திருக்காங்க. இதில் 3 காரணங்கள் இருக்குது.